என்ன சமூக நீதி இருக்கு? வேங்கவேல் பிரச்சனைல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா, யாரு வந்து தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சுட்டாங்க. என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு, வா வா சூப்பர். என்ன ஒரு அப்பா, யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணைலாம் கிடையாது, அவங்க மேலேயே பழிய போட்டுரு, கேஸ் முடிஞ்சு, ஃபைல் க்ளோஸ்டு. இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு. ஒரு பெண்ணு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணா குடிச்சு எஃப்ஐஆர் லீக் பண்ணிடு, அந்த பெண்ணை வந்து கேவலமா பேசட்டும் சமூகம். இதுதான் காவல்துறை. நம்ம காவல்துறையை திட்டுறோம், காவல்துறையெல்லாம் திட்டவே கூடாது. காவல்துறையை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? நம்மளுடைய அப்பா ஹோம் மினிஸ்டர் தான் அப்பா, வேற யாரு? ஹோம் மினிஸ்டர் சரியில்லை, பிரச்சனை ஹோம் மினிஸ்டர் சரியில்லை. இங்க காவல்துறை பாவம், அவர் என்ன பண்ணுவார்? ஐபிஎஸ் அதிகாரி மேல இருந்து ஆர்டர் வரணும்ல, மேல இருந்து ஆர்டர் வராம இல்ல தூக்கி 3 பேரை போட்டு, ஏன் ஓபிசி கன்சாலிடேஷன், இந்த அரசியலை தூக்கி எறிங்க. தலித் மக்களை ஏன் தலிதா பார்க்க கூட மனிதனா பாருங்க. ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு, அது யாரா இருந்தா என்ன, அது யாரா இருந்தா என்னன்னு கேட்டேன். அக்ரகாரத்தில் ஒரு பிராமின் வந்து குடிச்சாலும் நான் கொஸ்டின் கேட்போம். எந்த ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. மனிதம் தான் என்னுடைய தலைவருக்கும் எங்களுக்கும் முக்கியம். மனிதத்தை நேசியுங்கள். ஒரு தவறு நடந்தால் ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக இருக்கிறது. அதனால தான் காவல்துறைக்கு வந்து இன்னைக்கு வந்து கை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல காவல்துறை தவறு செய்யுது, காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை நாம் உணர்த்தணும்.